இட்ஸ் a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல சிட்னி லூமியா டைரக்ட் பண்றாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்ல இங்கிரிட் பெர்கன் நடிக்கிறாங்க. ரெண்டு சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலா இருந்தாலும் யூ கேன் கெட் அன் ஆஸ்கர். Nazar will get extraordinary awards in this film for his extraordinary performance. கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தம் அந்த படத்தை சொல்லிருங்க. நாங்க 2 மணி நேரம் வெளியே தம்மிச்சு வந்துடுறோம் சார். என்ன கொடுமை தெரியுமா? உடனே மைக் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்துல யாருமே இல்லை. பார்த்தா அந்த மைக் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக் கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லை சார், நாங்க வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளில போட்டதுனால இந்த மைக்கு எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. சோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கணும்னு உடனே அப்புறம் அந்த மைக்கு வழக்கமா சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆபீஸ்ல இருக்குது. கேமரா கீழே வச்சிருந்தாரு. ரஜினி படியில இருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட் ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸ்ல மேல போனாரு. எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்ல சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹேவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னாரு. 36 படம் பண்ணிருக்காரு கமல்ஹாசன் வச்சு. குட்டி குட்டியா படிப்படியா கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தாரு. படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தாரு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னி வரைக்கும் ரஜினி கிட்ட கேட்டீங்கன்னா எப்ப பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டரா இருந்தது அப்படின்பாரு. அப்ப டபுள் விசில் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மள நாட்டு ஆள்கிறது. சார் அடுத்ததான் நான் 2 பேரை கூப்பிட போறோம் நாங்க. சோ முதல்ல நான் ஒருத்தரை கூப்பிடுறேன். இதுல முதலாவது கூப்பிட போறவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு பிலாசபர், ஒரு கைடு, அந்த மாதிரி நீங்க 3 பேரை நினைச்சிருக்கீங்க உங்க லைஃப்ல. கரெக்டா? ஒன்னு வந்து ராஜா சார் எல்லாருக்கும் தெரியும், இன்னொன்னு வந்துட்டு பிசி சார், மூணாவது இவர் தான். யூ லுக் அப் டு ஹிம் லைக் ஒரு அப்பா மாதிரி. இஸ் லைக் அ ஃபாதர் ஃபிகர் டு யூ. And of course, he's been a father figure to most of them in the industry. He's nurtured them and he's brought them up. So Nasir sir, with so much of pride and honor, we'd like to have you on stage. And அவரோட சேர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆல் ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆல் ரவுண்டர் வந்து மேடை கூப்பிடலாம். ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் யூகி சேது சார் ஆன் தி ஸ்டேஜ். Check, 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 check. Hi. Thank you. தேங்க்யூ சார். ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் சார். ஒரு பரவாயில்ல பேசுங்க. உண்மையாவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து, அந்த சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். பல சமயத்துல இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாவும் இருக்கும், கோபமாவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமா பண்ற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு எந்த ஒரு தடங்களும் இல்லாம மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய குரூ சார்பா உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பத்தி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களும் சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஒண்ணு முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேர்ல நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு.
அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கழிச்சுதான் அந்த படம் வரும். நான் 6 மாசத்துக்கு முன்னால என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் அப்கோர்ஸ் தக் லைஃப் Sorry. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் தி செட் இந்த படத்துக்கு என்ன கூப்பிடும் போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனா கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவா இருக்கு, வேணாம வேற யாராவது நல்ல போட்டுங்க, நீங்க வாங்க சார் நான் சொல்லிக்கிட்டு விடுறேன் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்துல நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒண்ணு அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்க அப்படியே போங்க போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்க போங்கன்னுவான். இல்லைன்னா பெரிய ஒரு இரும்பு கேட்ட வச்சிருவான், தாண்டி போங்க சார் தாண்டி போங்க அப்படின்னுவான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போறது, இது 9 அடி இருக்கும், நீங்க பண்ணலாம் போங்க தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்துல நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுல இருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னரா அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்ல இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போட விடுவோம். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கனும் பக்கத்துல மானிட்டர் முன்னால உட்காந்துருவோம். உடனே மைக் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சார் 1 நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்துல யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக் கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லை சார், நாங்க வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளில போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. சோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கணும்னு உடனே அப்புறம் அந்த மைக்கு வழக்கமா சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒண்ணு சொல்லணும்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியா இந்த இதுல பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு, இது வரைக்கும் இதேதான் நான் கிட்ட கூட சொன்னேன், இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணும். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒண்ணு ஒரு அதிர்ச்சியாக்கும், இல்ல ஒண்ணு வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்ல. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்க இருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேற யாரையும் ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு நினைச்சுக்கேன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேதும், இங்க இருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமால யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். யோசிக்கிறான் அவன். ட்ரெயின்ல எடுக்கிறோம்,
ட்ரெயின் எடுக்கும்போது ட்ரெயின்ல வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணாம்னு பௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். சோ அப்படி பல பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமா உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்றதுக்கு, பல இது வருது. இந்த படத்துல ஏன் உனக்கு தனியா சொல்றேன்னா, உன்னை பத்தி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒண்ணும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேம்ல பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் தி மைக். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பிடுறேன். தேங்க்யூ, சோ கைண்ட் ஆஃப் ஹிம். இஸ் என் லைஃப்ல 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும் போது என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now Yuki sir, நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க? அவர் என்ன நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு பாருங்க நம்ம மிஷ்கின் சார், குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அது பார்க்க தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? The problem with talking about மிஷ்கின் என்னன்னா பாதி அன்பார்லிமெண்டரியா இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தாமு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவரு நம்ம ஊர்ல வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வந்து அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை, இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில சுவர் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, ஃபில்ம் மேக்கர்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாம சித்திரம் வர முடியாது, நீ சின்னதா சித்திரம் வர, நான் பெருசா சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்ல இருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டானோட போஸ்டரும் தெரியும். ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல ஓட்டிட்டார் சார். அதான் கபாலி தானே சார்? கபாலி தான், கபாலி ஃபிளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன். பிளேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியா ஒரு தமிழ் படம் வந்துச்சு, அது கபாலியை பத்தி பேசிருச்சு. வெரி ப்ரௌட் ஆஃப். அதான் பிளேன் விட்டு ட்ரெயின் ஓட்டுறது என்ன பெரிய கஷ்டம். இவெல்லாம் சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார், நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல ஓட்டுங்க சார். இல்ல இந்த பிளேன் விட்டு ட்ரெயின் ஈஸி, ட்ரெயின்ல ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போ டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பரா ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்க எங்கேயுமே தலையிடல, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆளும் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்க வைக்கணும். மிஷ்கின் பத்தி நான் எப்படி நாசரை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டிதான். அது வந்து கமீலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் கேஎன் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடக்கூடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து, நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாடம் நேர்களை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்தன் ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு போட்டோ எடுத்தேன், அதுலயும் நாசர் பின்னாடி இருக்காப்ல, எனக்கே தெரியாம. அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு, he has never lost his innocence. செங்கல்பட்டுல இருந்து வருவாரு, இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் he has never lost his innocence.
விஜய் சேதுபதிக்கிட்டையும் அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. he still feels that he is working on a daily basis. உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய அதாவது இது சொல்வாரு, நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆபீஸ்ல இருக்குது, கேமரா கீழே வச்சிருந்தாரு, ரஜினி படியில இருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட், ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸ்ல மேல போனாரு. எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்ல சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷாட்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹேவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னாரு. 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு, குட்டி குட்டியா படிப்படியா கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தாரு, படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தாரு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னி வரைக்கும் ரஜினி கிட்ட கேட்டீங்கன்னா எப்ப பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டரா இருந்தது அப்படின்பாரு. அப்ப டபுள் விசில் கொடுத்திருக்காரு, இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மள நாட்டை ஆள்கிறது. So Nazar அப்படிங்கிற ஃபேமிலி, everything about him, he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதா இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்ல. நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்ப கேட்ட மிஷ்கின், இது என்னது ஓப்பனிங்ல ஒதுக்குது, கண்ணை மூடிட்டு குருடனா இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்ன, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா விடமை நான் ஒழுங்கா டிரைவ் பண்ண ஆச்சுதான் அப்படின்னு. அப்ப விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ், we used to keep talking on cinema generally. இந்த படத்துல கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேரம் பண்ண. அன்னைக்குதான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிடுறாரு, கோச்சிங் போறாரு, சொன்ன நேரம் போய் மரியாதையும் வாங்கன்னு சொன்ன பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல சிட்னி லூமியை டைரக்ட் பண்றாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்ல இங்கிரிட் பெர்மன் நடிக்கிறாங்க, 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலா இருந்தாலும் we can get an Oscar. Nazar will get extraordinary awards in this film for his extraordinary performance. ஆமா, அது என்ன கொடுக்கணும்னா நாசர்லாம் மேக்ஸ்வான் சிடோ போல யூல் பில்டர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ், உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்சப்பட ஆக்டிங், ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்துல கிடையாது. 5% இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணிருக்கு. அவரை மிஷ்கின் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு. யூ ஹேவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாம பாப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் when the shot was taken. கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார், மொத்தமா அந்த படத்தை சொல்லிருங்க, நாங்க 2 மணி நேரம் வெளியே தம்மடிச்சு வந்துடுறோம் சார். என்ன கொடுமை தெரியுமா, இந்த படம் என் மூஞ்சே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டர்ல. ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்லவே ஸ்பாய்லர் இல்லையா, சொல்லல நான் சொல்லிட்டு இவரு சொன்னாரு, யாரோ கணேஷ் வெங்கடாவன் சொன்னாப்ல, படத்துக்கு எடுத்தாப்ல. நானும் பார்த்தேன். ஃபௌசியாவும் எங்க இருக்காங்க இல்ல கேமரா அப்படியே பார்த்தா சீட்டு கட்டி வைக்க உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்ல ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்றேன். பண்ணால பட் அவர் என்ன பண்றாரு, அடியில போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்கு. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட் என்ன சார் பேர் இதுக்கு? ரைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. நம்ம எங்க வீட்டுல சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப். இட்ஸ் a latest light sir. It's a latest light. நான் நீங்க ட்ரெயின்ல வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்க IIT ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமா சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த சிஸ்டம் அது. சோ லேப்டாப்லயே கண்ட்ரோல் பண்ண எல்லா லைட்ஸும், லைட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. very அமைதியா இருக்கக்கூடிய ஐடியல் சிச்சுவேஷன் ஃபார் an actor to be. இவங்க படத்துக்கு எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துடும். அவ்வளவு இம்பார்ட்டன்டா மெட்டிகுலஸா எவ்ரி ஷாட். இன்சைட் தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்ட்ரோபோபிக்கா, அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நீங்க பார்த்து ஆப்போசிட்டா அப்படியே
ஓபன் ஸ்கைல எடுத்துக்காரு, அது ஈக்குவலி குட்டா இருக்கு. குரோசோவா பார்த்தாருன்னா யூ பி வெரி ஹாப்பி தட் ஹஸ் a distant student like you. It's so the prose is so much like a poetry. Full pure cinema அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டாரு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு, உட்காந்து திட்டா போட்டாரு. அப்புறம் தொலைப்பாரு நினைச்சா இல்ல திட்டா போடுறதுதான் மேக்கப். சரி, அப்புறம் பார்த்தாரு இந்த கால் இப்படி மடிச்சாரு, அந்த கால் இழுத்து விட்டாரு. ஷூல ஒரு கால் லேஸ் போட்டாரு, இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டாரு. அப்புறம் மூஞ்சாவது கழுப்பி விட்டாரு, தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டாரு. நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்டாவது கீழே போட்டுக்கணுமா அது மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருங்க. இட்ஸ் so fascinating on screen to look at me. I can speak hours together about you. And Vijay Sethupathi is a natural actor. Kishore Kumar பேசுற வாய்ஸ்லயே நடிப்பது போல ஷார்ட் கேமரா விஜய் சேதுபதி வந்து இன்னும் ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் a very presence in cinema, so beautifully cinematic. And விஜய் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. And the humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And music பண்ணிருக்காரு. You have to listen. இன்னி வரைக்கும் 6 மாசமா அந்த பாட்டை பாடிட்டே இருக்கேன். அடிக்டிவா இருக்குது அந்த கண்ணு வீடியோ. ரீரெக்கார்டிங் அதை விட பிரமாதமா இருக்கு. 6வது வரைக்கும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு மியூசிக். You have to listen to it. ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு. Listen to it. இப்போ நீங்க பேசி முடிச்சோனே அதுதான் நம்ம ஆமா, பார்க்கணும். அதெல்லாம் பாருங்க. இது மாதிரி ஃபேசினேட்டிங்கா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பண்ணிருக்காரு. And thanks to Fauzia to be with him. And then there's so many departments I want to cover, but I have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Thank you, sir. Thank you so much. It was lovely time, sir. So, we definitely have to hear it. சொல்லிட்டாரு. அதனால trailer first பார்த்துலாம் சார். அப்புறம் தொடர்ந்து பேச. Okay, trailer please.